மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்து தொடங்குகின்றது. அந்த விரயஸ்தானத்தில் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சகதியில் இருக்கின்றார். செலவுகளை செய்யும்போது நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டியது இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் செலவு செய்தாலும் பரவாயில்லை, கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த வாரத்தில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி செய்வதாக இருந்தாலும், நல்ல காரியங்களை சென்று கலந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தாலும், பயணங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட பெருமாள் கோயில் போயிட்டு கருடாழ்வாரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த காரியங்களை செய்யும்போது நல்லபடியாக நடக்கும். ரத சப்தமின்னு சொன்னால் அது சூரிய பகவானை குறித்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கும். பொங்கல் பண்டிகை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ ஏறக்குறைய அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடக்கூடிய, அவருக்கு நன்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இது உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கி இருக்கிறது. சூரியன் தன்னுடைய தேரை வடக்கு நோக்கி திருப்பி சஞ்சரிக்க போறாரு. அந்த காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய சமயம் ரத சப்தமி என்ற பண்டிகை வரும். சூரிய பகவானை வழிபட்டா நமக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதுல சப்தமின்னு சொல்லக்கூடிய 7வது திதி ரத சப்தமியா வருது. அது போல பானு சப்தமின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இருக்கு. அதனால சூரிய பகவானை வழிபட்டாலும் கூட இந்த வாரம் எல்லோருக்கும் அற்புதமா இருக்கும்.